ஒரு பலாப்பழத்தை அறுத்து பார்க்காமலே அதுக்குள்ளே எத்தனை சுளைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான எளிய கணக்கீடு அதற்கான பாடல். அந்த பாடலை பார்ப்போம். பலாவின் சுளையறிய வேண்டுதிரேல் ஆங்கு சிறுமுள்ளு காம்பருக்கெண்ணி வருவதனை ஆறால் பெருக்கியே ஐந்தினு கீந்திடவே வேறென்ன வேண்டாம் சுளை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பலாவின் சுளையறிய வேண்டுதிரேல், ஒரு பலாப்பழத்துடைய சுளைகள் எத்தனை அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ஆங்கு சிறுமுள்ளு காம்பருக்கெண்ணி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பலாப்பழத்தினுடைய காம்புக்கு பக்கத்தில் சிறு சிறு முள்கள் இருக்கும். அந்த முள்களோட எண்ணிக்கையை நம்ம எண்ணி வச்சுக்கிறணும். அடுத்து வருவதனை ஆறால் பெருக்கியே, முள்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அதை ஆறால் பெருக்கிக்கிறணும். அடுத்து ஐந்தினு கீந்திடவே வேற என்ன வேண்டாம் சுளை, அந்த ஆறால் பெருக்கி வர விடையை இப்போ 5ஆல் வகுக்கணும். அதுதான் அந்த பலாப்பழத்தினுடைய சுளைகளுடைய எண்ணிக்கை. எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காங்க. இதை ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போது ஒரு பலாப்பழத்தில் 60 முள் இருக்குது. அந்த காம்பை சுற்றின சிறு முள் 60 இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இதை 6ஆல் பெருக்குவோம். 60ஐயும் 6ஆலையும் பெருக்கணும்னா 360. இந்த வர்ற விடையை 5ஆல் வகுத்துக்கிடுவோம். வகுத்தா 72. அப்போ அந்த பலாப்பழத்துக்குள்ளே 72 சுளைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஏன்ஷியன்ட் ஃபார்மர்ஸ் எவ்வளோ அழகாக இதை கணக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பலாப்பழத்துக்குள்ளே உள்ளே இருக்கிற சுளைகளோட எண்ணிக்கையை அறிஞ்சிக்கிறதுக்கு அதோடைய வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த முள்களை தொடர்பு படுத்தி 6:5ங்கிற விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத எவ்வளோ எளிமையாக கண்டுபிடிச்சு இது மூலமாக அவங்களுடைய வணிகத்துக்கு இந்த கணக்கீடை பயன்படுத்தியிருக்காங்க.